வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கிற இந்த சாத்துக்குடி ஜூஸரை வச்சு ஒரு அட்ராக்டிவான ஷேப்பில் கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வெறும் வாணலியில் 5 வரமிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக கலர் மாறினதும் இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இதிலையே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெயெலாம் எதுவும் சேர்க்காமலே ட்ரையாகவே வறுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதையும் ட்ரை ஆகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதை எடுத்துடலாம். இது எல்லாத்தையும் இது மூணையும் வந்துட்டு நம்ம ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட வறுத்த வேர்க்கடலை 1/4 கப் சேர்த்துக்கலாம், தோல் நீக்கினது. அப்புறம் 1/4 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை வந்து நைஸாக பவுடர் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக பவுடர் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே இந்த கடலக்கொட்டையும் கடிபடும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவு, 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சப்போஸ் கோதுமை மாவும் கடலை மாவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி மாவே கூட 1 கப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா சூடு பண்ணின எண்ணெய் 1/4 கப் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த 1/4 கப்லேயும் நான் 1 டீஸ்பூன் எண்ணெயை அப்படியே வச்சுட்டேன், ஏன்னா இதுவே கரெக்டாக இருந்ததுன்றதுனால. ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இந்த ரெசிபியிலே முக்கியமான விஷயம் இந்த சூடான எண்ணெய் தான். அப்போ தான் நம்ம செய்ய போகிற இந்த ஸ்நாக் வந்துட்டு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயோட மாவு நல்லா கலந்து ஒரு சேர வர மாதிரி நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நான் எடுத்திருந்த 1/4 கப் சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் விட்டுட்டு மீதியை ஊற்றி நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போது 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். 1/2 கப் தண்ணி தான் நான் எடுத்திருந்தேன், அதில் 1/4 கப் தண்ணி தான் நம்ம ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். மீதி 1/4 கப் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். எல்லா மாவையும் இதே போலயே உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சாத்துக்குடி புளிகிற ஹேண்ட் ப்ரெஸ் ஜூஸர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எண்ணெய் தடவிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம ஷேப் பண்ணி எடுக்கும் பொழுது ஒட்டாமல் வரும். அதுக்காக வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே இந்த மாதிரி கேப் இல்லாமல் நல்லா பதிச்சு விடுங்க. முக்கியமாக இது மாதிரி செய்யும் பொழுது எல்லா இடத்துலையுமே ஈவனாக திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நுனியில் நம்ம சரியாக ப்ரெஸ் பண்ணாமல் சம்டைம்ஸ் விட்டுருவோம். அதாவது இந்த மாவோட அடிப்பாகம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரியும் சைடில் மட்டும் தின்னாக இருக்கிற மாதிரியும் இருந்ததுன்னா நீங்கள் அடுத்த மாவை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வரும் பொழுது எல்லா இடத்துலையும் ஈவனாக தின்னாக இருக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் சேர்த்து பொரிக்கும் பொழுது சைட்லேயும் சரி அடிபாகமும் சரி எல்லா இடமுமே நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். இப்போ இதை நம்ம சூடான எண்ணெயில் சேர்த்து பொரிச்சிக்கலாம். 4 நாளாக சேர்த்து பொரிச்சிக்கலாம், சீக்கிரமாக பொரியும். சப்போஸ் இதில் விரிசல் விழுந்துருமோன்னு நீங்கள் பயப்பட்டீங்க அப்படின்னா ஸ்பூனில் அழகாக ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. நான் கையிலேயே எடுத்து போட்டிருக்கேன். எண்ணெயில் போட்டதும் ரொம்ப கிளறாமல் இருங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சாலே அப்புறம் விரிசல் விழுந்துடுமோ அல்லது பிரிஞ்சிடுமோ அப்படின்ற பயம் வேணாம், அப்படியே செட் ஆகிடும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம்.
இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அதை நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இதில் நம்ம வறுத்தரைச்ச மசாலாவோட வேர்க்கடலையெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.